ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் நாசாக்கு போயிருக்காங்க. 8 டேஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் வரைக்குமே அவங்க விண்வெளியில் தான் இருந்திருக்காங்க. இப்போ பூமிக்கு திரும்பியிருக்காங்க. இப்போ பூமிக்கு திரும்பும் போது அவங்களுடைய உடல்நிலை மாற்றத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயிலான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி புட்ச் வில்மர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமிக்கு திரும்ப ஆவலாக உள்ளனர். அவர்கள் நீண்ட நாட்கள் விண்வெளியில் இருந்ததால் பூமிக்கு திரும்பும்போது பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாக வாய்ப்புகள் உள்ளன. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் விண்வெளியில் வாழும் சுனிதா வில்லியம்ஸ் நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் இணைந்து மேற்கொள்ளும் திட்டத்தின் மூலம் பூமிக்கு மீண்டும் அழைத்து வரப்பட உள்ளனர். மார்ச் 19ஆம் தேதி விண்வெளி வீரர்கள் இருவரும் பூமியை வந்தடைவார்கள். விண்வெளியில் ஈர்ப்பு விசை இருக்காது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு உள்ளேயும் மிகவும் குறைவான ஈர்ப்பு விசை உள்ளது. பூமிக்கு திரும்பும்போது ஏற்படும் ஈர்ப்பு விசை மாற்றத்தை உடல் ஏற்றுக்கொண்டு சமநிலைக்கு திரும்ப சில நாட்கள் ஆகலாம். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மர் பூமிக்கு திரும்பிய பிறகு நடப்பதற்கு மிகவும் சிரமப்படலாம் என கூறப்படுகிறது. விண்வெளியிலிருந்து எடையற்ற தன்மையால் நம் பாதம் மற்றும் உள்ளங்கையில் இருக்கும் இரத்த பகுதியை கால்சஸ் இழுக்க நேரிடும். இந்த நிலையை பேபி ஃபீட் என்று பெயர். அடுத்தது பார்த்திங்கன்னா, எலும்பின் அடர்த்தி மற்றும் தசை இழப்பை பற்றி பார்க்க போகிறோம். சுனிதா வில்லியம்ஸ் மிகவும் மெலிந்து காணப்படுவதை புகைப்படங்களில் பார்த்திருப்போம். விண்வெளியில் நீண்ட நாட்கள் இருப்பவர்களுக்கு எலும்பின் அடர்த்தி குறையும் மற்றும் தசையை இழந்து மெலியும் நிலை ஏற்படும். இதற்கு புவியீர்ப்பு விசை இல்லாமல் இருப்பதுதான் காரணம். புவியீர்ப்பு விசையால் நம் உடலில் ஏற்படும் அழுத்தம் இல்லாத சூழலில் எலும்பு மற்றும் தசை நலிவடைவதை தடுக்க நாம் அதிகப்படியான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக விண்வெளி வீரர்கள் தினசரி குறிப்பிட்ட நேரத்தில் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வர். முறையான உடற்பயிற்சிகள் இல்லாவிட்டால் பூமிக்கு திரும்பும்போது தீவிரமான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும். விண்வெளியில் எலும்பு திசுக்கள் சுற்றுப்புறத்திற்கு ஏற்ப மறுசீரமைப்பு அடையும். புதிய எலும்பு திசுக்களை உருவாக்கும் செல்களில் வேகம் குறைந்துவிடும். ஆனால் பழைய எலும்பு திசுக்கள் இழப்பு எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெறும். இந்த சீரற்ற நிலையால் எலும்புகள் வலுவிழக்கும். ஒவ்வொரு மாதமும் விண்வெளி வீரர்களின் எலும்புகளின் அடர்த்தி 1 விழுக்காடு குறையும். அடர்த்தி குறைந்த எலும்புகள் பலவீனமாகவும் எளிதில் உடையக்கூடியதாகவும் இருக்கும். மீண்டும் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மர் இதன் விளைவுகளை சந்திக்கவும் சரி செய்யவும் வேண்டியிருக்கும் என்று நாசா கருதுகிறது. அவங்களுடைய இதயம் மற்றும் மூளையோடைய நலன்களை பற்றி பார்க்கலாம். மனித உடலின் மூளை, இதயம் மற்றும் சுவாச மண்டலத்தையும் விண்வெளி பயணம் பாதிக்கும். மூளையின் திரவங்களின் உற்பத்தி அதிகரிப்பதினால் கேட்கும் திறன், பார்க்கும் திறனை இழக்க நேரிடலாம் அல்லது பெருமூளை வீக்கம் ஏற்படலாம். விண்வெளி பயணத்திற்கு பிறகு மூளையில் அழுத்தம் அதிகரிப்பதனால் ஏற்படும் குறைபாட்டிற்கு ஸ்பேஸ் ஃப்ளைட் அசோசியேட்டட் நியூரோ ஆக்லர் சிண்ட்ரோம் சான்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. நாசா பொதுவாக ஓவல் வடிவத்தில் இருக்கும் மனித இதயம் விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் வட்ட வடிவத்திற்கு மாறுகிறது. இரத்த நாளங்கள் சுருங்குகிறது. இதனால் இரத்த ஓட்ட அமைப்பு சேதமடைய வாய்ப்புள்ளது. பூமிக்கு திரும்பும்போது ஏற்படும் இரத்த அழுத்த மாறுபாட்டால் தலை சுற்றல், குமட்டல் மற்றும் மயக்கம் ஏற்படலாம். விண்வெளியுடைய கதிர்வீச்சு பற்றி பார்க்கலாம். விண்வெளி பயணத்தின் போது கதிர்வீச்சு தாக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் நீண்டகால பிரச்சனைகள் ஏற்படலாம். புற்றுநோய் மற்றும் நரம்பு மண்டல பிரச்சனைகள் ஏற்படலாம். மார்ச் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா அவங்க ஏர்த்துக்கு என்ட்ரு ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல்நிலை மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி சேஃபாக ராக்கெட் தரை இறங்கணும். நாளைக்கு இதை பற்றின முழுமையான வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.